இந்த ரயில்வேஸில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் கேட்குற முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த கொஷின். ஓகேவா? எ மேன் லீவ்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் பி. 6 மணிக்கு லெஃப்ட் ஆகிட்டு க்யூவை ரீச் பண்ணுறதுக்கு மதியம் 2 மணி ஆகுது. அதே மாதிரி அனதர் மேன் க்யூவிலேருந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பியை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு 3 PM ஆகுது. ஓகேவா? சேம் டேயில். அப்படின்னா அவங்க 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க? அவ்வளோதான் இங்கே கொஷின். சரிங்களா? இப்போது ஒருத்தன் ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தன் பின்னு வச்சுக்கோங்க. ஏ நமக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறான்? 6 AM ஸ்டார்ட் பண்ணி நம்ம போய் ரீச் பண்ணுறதுக்கு அவனுக்கு 2 PM ஆகுது. அதாவது டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துக்கிறான்னா 6 மணி டு நமக்கு 12 PM வரைக்கும் ஒரு 6 மணி நேரம். அப்போ மொத்தமாக நம்ம எடுத்துக்கிற டைம் வந்து 8 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அதே சமயத்தில் பி 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி க்யூவிலேருந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏவை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான்னா 3 PMக்கு ரீச் ஆகிறான். 3 PMனா எவ்வளோ? 8 டு 12 வந்து ஒரு 4 மணி நேரம், 4 டு ஒரு 3 மொத்தம் 7 மணி நேரம் எடுத்துக்கிறான். சரிங்களா? இது 2 பேர் எடுத்துக்கிற டைம் ரேஷியோ. A:B சேம் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு. அப்போ டைம் ரேஷியோ 8:7 அப்படின்னா நமக்கு ஸ்பீட் ரேஷியோ என்னவாக இருக்கும்? 7:8 இருக்கும். ஓகேவா? அப்போ இது டைமு, இது நமக்கு ஸ்பீடு. அப்போ ஸ்பீடுன்ற டைம் தான் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ். அதாவது 56 தான் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸு. ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 மணிக்கு யார் லெஃப்ட் ஆகிறா? ஏங்கிறவன் லெஃப்ட் ஆகிட்டான். சரிங்களா? பி 8 மணி தான் லெஃப்ட் ஆகிறான். அப்போது இந்த 2 மணி நேரம் ஏ ட்ராவல் பண்ணிக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 2 × 7 போட்டால் எனக்கு 14. ஓகேவா? மொத்தம் 56 யூனிட்லேருந்து 14 யூனிட்டை ஏ வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போது 2 பேருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 56 - 14 நமக்கு 42. 2 பேர் என்ன டைரெக்ஷனில் வராங்க? ஆப்போசிட் டைரெக்ஷனில் வராங்க. அப்போ ஸ்பீட் என்ன? 7 + 8 போட்டால் எனக்கு 15. ஓகேவா? அப்போது 42/15 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2 × 15 30, 2 12/15 கிடைக்கும். இதை இன்னும் கேன்சல் பண்ணால் 4 × 3 12, 5 × 3 15. ஓகேவா? அப்போ 2 4/5, அதாவது 5 தான் நமக்கு வந்து 60 நிமிஷம். அப்படின்னா 4 எவ்வளோ? 48 நிமிஷம். அப்போ 2 hours 48 minutes ஆகும். சரிங்களா? ஆஃப்டர் 8 hours. சரிங்களா? ஆஃப்டர் 8 AM நம்ம கால்குலேட் பண்ணணும். 2 hours 48 minutes போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? 10.48 AM. இப்போ தான் அவங்க மீட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஓவராலாக சொல்லிடுறேன். 2 பேரும் எடுத்துக்கிற டைம் ரேஷியோ ஃபஸ்ட்டு போடணும், ஸ்பீட் ரேஷியோ ரிவர்ஸ் பண்ணிக்கணும், 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் எனக்கு டிஸ்டன்ஸு, அதுலேருந்து ஏ ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸை ரிலேட்டிவ் ஸ்பீடில் டிவைட் பண்ணணும். அப்போ எனக்கு டைம் கிடச்சிரும். அப்போ செகண்டாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த டைம் ஆட் பண்ணால் அதுதான் மீட்டிங் டைம். ஓகேவா? இந்த கொஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரிஷ்யூ மேத்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.